சார் கம்பெனி வந்து நான் இந்த ஜான்வரி மந்த்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஐடி கம்பெனி ஃபுல்லாக வந்து கஸ்டமர் சப்போர்ட்டும் ஆஸ் வெல் அஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கான ஐடி ஆஃபீஸ் தான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது முழுக்க முழுக்க என்னோட கணவரோட கம்பெனி. அந்த கம்பெனியில் நான் ஒரு கோஃபவுண்டராக வந்து இருக்கேன். என் கம்பெனியில் தான் அவங்களுக்கும் ஒரு டெசிக்னேஷன் போட்டு கொடுத்தேன். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாகவும் ஷர்மிளா அவங்கள வந்துட்டு ப்ராஜெக்ட் ஹெட்டாகவும் நான் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்க வந்து எனக்கு கீழே தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேருமே தாவேக்கால தான் இருக்கோம். ஷர்மிளா மற்றும் பாலாஜி வந்து என் கணவரை நேரில் சந்திச்சு இந்த பொறுப்பை எங்களுக்கு நீங்கள் ஐடி விங்க்கு வாங்க எங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒன்றா தான் வந்தாங்க. எங்களை அறிமுகம் முழுக்க படுத்தி வச்சது ஷர்மி மற்றும் பாலாஜி தான். மதுரா ட்ரேடிங் கம்பெனிங்கிற எந்த ஃபார்மேட்ல வந்து இது பண்றீங்க? அவங்க என்ன பேசிஸ்ல அவங்க எந்த விதமான அக்ரிமெண்ட்டுமே நான் இது மட்டும் போடவில்லை. நான் ஒரு தேர்ட் பார்ட்டி பப்ளிக் யூஸ் பண்ற ஒரு ஆப்ல மட்டும்தான் நான் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுவுமே நான் வந்து ஒரு மார்ச் மாசத்துல நான் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து ட்ரேடிங் ஆர்கனைசேஷன்ல அந்த கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறம் ஷர்மிளா மற்றும் பாலாஜி அவங்க தான் வந்து ஆல்ரெடி எங்கள் கூட தான் அவங்க இருப்பாங்க எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸில் இருந்தவங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் அமௌண்ட்டு கொடுக்குறேன், லாபமோ நஷ்டமோ எதாக இருந்தாலுமே எனக்கு இதை நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து அமௌண்ட்டை வந்து வேரியஸ் டைம் பீரியடில் தான் இந்த 12 லட்சம் ரூபாயுமே கொடுத்துருக்காங்க. 12 லட்சம். மகளிர் இருக்க நிர்வாகிகள் மகளிர் அணியிலிருந்து எந்த விதமான அமௌண்ட்டுமே நான் வாங்கவே இல்லை சார். இல்லை சார், யோகானந்துங்கிறது வந்து என்னோட கணவர் சார். கம்பெனி சார், ஐடி கம்பெனிக்கும் ட்ரேடிங்க்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது சார். அதெல்லாம் முழுக்க வந்து சித்தரிக்கப்படுது சார். இப்போ எவ்வளோ சார் அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதில் முன் வச்சு நீங்கள் சில விஷயங்கள் கேளுங்க, அதுக்கான பதிலையும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஏன்னா இப்போவே அவங்களே வந்து பொய்யான வந்து ட்ரேடிங்கை வந்து இதை நீங்கள் காமிச்ச மாதிரி ரெடி பண்ணி அவங்க கூட போடலாம் இல்லை சார். தங்கபாண்டி சார், ஓகே சார், தங்கபாண்டி சாரை நாங்கள் சந்திச்சது வந்துட்டு மேக்கு அப்புறமா தான். நான் ஒரு ஆகஸ்ட் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் நான் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர். இவங்களுக்கும் எனக்கு உள்ள கான்டாக்டே நாங்கள் மேலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார். தங்கபாண்டி நான் சந்திச்சதே அதுக்கப்புறம் தான் நான் அந்த சாரையும் நான் சந்தித்தேன். ஸோ இது அதுக்கப்புறம் தான் சார் நான் அந்த சாரையே சந்திச்சேன். அவர் என்ன சொன்னாரு? இந்த பணத்தை வந்து அவங்க வந்து அந்த கம்பெனில போட வச்சு அந்த மாதிரிலாம் எந்த விதமாகவும் கம்பெனில போட்டதாகவும் அதுல வரக்கூடிய லாபங்களை நீங்க சார் அதுதான் சார். இது எல்லாமே நான் ப்ரூஃப் உங்ககிட்ட லைனாக காமிச்சேன். இவங்க வந்து என்கிட்ட கொடுத்த அமௌண்ட் வந்து மே 26ஆம் தேதியிலேருந்து இப்போ டிசம்பர் மாதம் மட்டும் வேரியஸ் டைம் பீரியடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் ஸ்டேட்மெண்ட் நான் வச்சிருக்கேன். அதுக்கு நான் 12 லட்ச ரூபாய்க்கு நான் 16 லட்ச ரூபா வந்து த்ரூ வந்து அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கேன். கேஷ் ஆசில் டிரான்சாக்ஷன் கொடுத்ததுக்கான எவிடன்ஸும் வச்சிருக்கேன் சார் நான். சார் அவங்களுக்கு கீழே தான் மகளிர் அணியில் நான் இருந்தேன், ஒரு பொருளாளராக இருந்தேன். சில சமூக சேவைகள் நான் வந்து முன்னாடியிலிருந்தே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தங்கபாண்டி சார் வந்து எனக்கு கலை கலாச்சாரம் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் ஒரு வேக்கன்ட் இருந்தனால எனக்கு அங்கே போஸ்ட் பண்ணாங்க. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஆமா சார், கொடுத்துருக்கேன் சார். காலையில அந்த 50 லட்சம் ரூபாய் அந்த மல்டிப்ளை பண்ணி அவங்கள்ட்ட டெபாசிட் பண்ணவங்க கொடுக்க சொல்லுவாங்க. இந்த பணத்தை நீங்க வந்து மாநில நிர்வாகிக்கு கொடுக்கறதா சார்? அதெல்லாம் முழுக்க போய் சார். நான் இதுதான் சொல்றேன் சார். நான் நிர்மல்குமார் சார் இது மட்டும் நேர்லையும் சந்திச்சது இல்லை. நான் ஒரு தடவை ஃபோன்ல கூட பேசுறது கிடையாது சார். அது வந்து கால் ரெக்கார்ட். அதுதான் சார், ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா முழுக்க அதுக்கான எவிடன்ஸ் வந்து இல்லாதனாலதான் சார் நான் இந்த இடத்துல நிக்கிறேன். இதனால நான் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். கிளாரிஃபிகேஷன் ஒன்றுங்கிறது வந்து இது மட்டும் யார் சைட்ல இருந்துமே தெளிவான விஷயங்கள் வழங்கப்படலை. என்னோட சைடில் நான் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்கேன். உங்கள் சைடில் வந்து அவங்க காமிச்சது எல்லாமே அவங்க சைடில் அனுப்பப்பட்ட அமௌண்ட்டு மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. என்னோட சைடில் நான் கொடுத்த எந்த விதமான அமௌண்ட்டுமே ஷோ அப் ஆகலை.
கட்சி பேரை களங்கப்படுத்தணும் இந்த மாதிரி ஆமா சார், முழுக்க முழுக்க கட்சி பேரை களங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தமிழக வெற்றி கழகத்தை வந்து களங்கப்படுத்தணுங்கிறதுக்காக சில சில ஆட்களோட சேர்ந்து தான் அவங்க இந்த இதை சொல்லிட்டு இருக்காங்க சார். சூசைட் அட்டம்ப்ட்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க போய் சார். அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? எப்படி இருந்தாலும் ஒரு சூசைட் அட்டம்ப்ட் அப்படின்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எனக்கு காமிக்க சொல்லுங்க. அந்த டைம்ல யார் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க, யார் என்ன விஷயத்துக்காக போயிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் வித்தின் வீடியோ ரெக்கார்டோட என்கிட்ட இருக்கு. அவங்க முழுக்க முழுக்க சொன்னது அனைத்துமே போய் சார். அந்த வீடியோவுமே வந்துட்டு அவங்க வீட்ல இருந்து தான் சார் பேசியிருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியோ எல்லாம் பேசல. முழுக்க முழுக்க நாடகம் சார். சார் பாத்தீங்க